Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகள் புறக்கணிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில நாட்களுக்கு முன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் வட்டாட்சியர் கலந்து கொள்ளவில்லை. இதனை கண்டித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் மீண்டும் நடைபெற்ற கூட்டத்திலும் வட்டாட்சியர் பங்கேற்காதது விவசாயிகளிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகளை அதிகாரிகள் வஞ்சிப்பது இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மேட்டூர் நகராட்சியில் 30 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சர்க்கார் தோட்டம் குப்பை கிடங்கில் கொட்டப்படும் நிலையில் அங்கு தீ விபத்து ஏற்பட்டதில் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றத்துடன் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் சுவாச கோளாறு, கண் எரிச்சல் போன்றவை ஏற்பட்டுள்ளதாக கூறும் பொதுமக்கள் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதற்கு நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 6 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுக்கு மாலை அணிவித்து கற்பூரம் ஏற்றி மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புலியூர் கிராமத்தில் கடந்த 6 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாதது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக காலி குடங்களுக்கு மாலை அணிவித்து கற்பூரம் ஏற்றி மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போராட்டமே தங்களின் வாழ்க்கையாக விட்டதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க 6 மாசமா தண்ணி ப்ராப்பரா சப்ளை இல்ல. யாரு கேட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஜோனல், பிடிஓ, கிளர்க்கு, செயலாளர் யாரை கேட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. தண்ணி இல்லாம ரொம்ப அவசரப்படுறாங்க. டேங்க் பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் 600 ரூபாய் 700 ரூபாய் விலைக்கு வாங்கி இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ ஜோனல் மேடம் வந்தாங்க, அவங்கள கேட்டா அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இது மாதிரி நாங்க 2 டைம் ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தோம். எந்த யூஸும் இல்லை சார். தண்ணி இல்லாம ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருமே எதுவும் ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்து சாலை மறியல் தான் சார். யாரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் யாருமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, இதே தான் சொல்றாங்க.